டாஸ்மாக் கடைகளில் காலி மது பாட்டில்களை திரும்ப பெறும் திட்டத்தை அமல்படுத்த கால அவகாசம் நீட்டிக்கப்பட மாட்டாது என்று சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் சக்திவேல் இணைப்பில் இணைகிறார். சக்திவேல், வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள் என்ன? நிச்சயமாக வணக்கம் பவித்ரா. டாஸ்மாக் கடைகளில் காலி மது பாட்டில்களை திரும்ப பெறும் திட்டத்தை அமல்படுத்த கால அவகாசம் நீட்டிக்கப்பட மாட்டாது என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மலைப்பகுதிகளில் மதுபான பாட்டில்கள் வீசப்படுவதை தடுக்க ஒவ்வொரு பாட்டில்களுக்கும் 10 ரூபாய் அதிகம் வைத்து விற்பனை செய்துவிட்டு காலி மது பாட்டில்களை திரும்ப தரும் பட்சத்தில் 10 ரூபாய் திரும்ப அளிப்பது என்ற காலி மது பாட்டில்களை திரும்ப பெறும் திட்டத்தை அமல்படுத்த சுற்றுச்சூழல் மற்றும் வன பாதுகாப்பு தொடர்பான வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு அமர்வு உத்தரவிட்டிருந்தது. இது சம்பந்தமாக வழக்குகள் நீதிபதிகள் என் சதீஷ்குமார், பரத சக்கரவர்த்தி அடங்கிய சிறப்பு அமர்வில் இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தன. அப்போது தமிழகம் முழுவதும் உள்ள 4500 டாஸ்மாக் கடைகளில் 1479 கடைகளில் காலி மதுபான பாட்டில்கள் திரும்ப பெறும் திட்டம் முழுமையாக அமல்படுத்தப்பட்டுள்ளதாக கூடுதல் தலைமை வழக்கறிஞர் ரவீந்திரன் தெரிவித்தார். மீதமுள்ள கடைகளில் நவம்பர் இறுதிக்குள் ஒரே கட்டமாக இந்த திட்டம் செயல்படுத்தப்படும் எனவும் குறிப்பிட்டிருந்தார். மேலும் டாஸ்மாக் நிர்வாகம் தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட அறிக்கையில் காலி மது பாட்டில்களை விற்றதின் மூலம் 26,96,00,000 ரூபாய் வருவாய் கிடைத்துள்ளதாகவும் காலி மது பாட்டில்களை சேகரிக்கும் பணியில் ஈடுபட்ட டாஸ்மாக் ஊழியர்களின் துறைகள் தொடர்பாக அதிகாரிகள் கூட்டம் நடத்தியுள்ளதாகவும் அதில் எடுக்கப்பட்ட முடிவுகள் உரிய அதிகாரிகள் முன்பு வைக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டது. இது பதிவு செய்த நீதிபதிகள் தமிழகம் முழுவதும் ஒரு நாளுக்கு 90 லட்சம் மது பாட்டில்கள் விற்கப்படும் நிலையில் காலி மதுபான பாட்டில்களை திரும்ப பெறும் திட்டம் நவம்பர் 30ஆம் தேதிக்கு மாநிலம் முழுவதும் அமல்படுத்த வேண்டும் எனவும் மேற்கொண்ட எந்த கால அவகாசம் நீடிக்கப்பட மாட்டாது எனவும் உத்தரவிட்டார். நீர்நிலைகள், பொது இடங்களில், வயல்வெளிகளில் இது போன்ற ஒரு காலி மது பாட்டில்கள் காண முடியாத நிலையை உருவாக்க திறமையான நடவடிக்கைகளை எடுக்க அரசுக்கு உத்தரவிட்ட நீதிபதிகள் விசாரணையை டிசம்பர் 5ஆம் தேதிக்கு தள்ளி வைத்தார். பவித்ரா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சக்திவேல்.